தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 மக்களவை தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரமானது ஓய்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசு வழங்க கேட்கலாம். வணக்கம் தம்பி தமிழரசு, இது குறித்தான தகவல்கள். அனல் பறந்த தேர்தல் பரப்புரை என்பது 6 மணியுடன் ஓய்ந்திருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் 40 தொகுதிகள், ஒட்டுமொத்த இந்திய அளவில் 21 மாநிலங்கள் உள்ளடங்கிய யூனியன் பிரதேசங்கள், 102 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பிரச்சாரம் என்பது ஓய்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 40 தொகுதிகள், புதுவையும் சேர்த்து பரப்புரை என்பது ஓய்ந்திருக்கிறது. ஒரு மாத காலமாக அனல் பறந்த பரப்புரையின் போது தலைவர்களின் கருத்துக்களையும் அவர்கள் பேசிய விமர்சன பார்வைகளையும் நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்ததும் நேர்கள் பார்த்திருக்கலாம். தற்போது இந்த பரப்புரையில் எது மேலோங்கி இருக்கிறது என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 6 மணியோடு பரப்புரை ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் என 4 முனை போட்டியாக தமிழ்நாடு தேர்தல் களம் என்பது இந்த மக்களவை தேர்தல் களத்தில் அமைந்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, IUML மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலில் களம் காண்கின்றன. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம் மற்றும் SDPI கட்சி கூட்டணியோடு களம் காண்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் உள்ளிட்டோரும் இணைந்து களம் காண்பதை பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்ச்சியாக தனித்தே களம் காணக்கூடிய நிலையில் இந்த தேர்தலிலும் அவ்வாறாகவே அவர் களம் காண்கிறார். நால்வருமே இந்த தேர்தல் களத்தில் தங்களுக்கான பரப்புரை விமர்சனங்களை கடந்து வாக்குறுதிகளையும் முன்வைத்திருக்கின்றனர். திமுகவை பொறுத்தவரை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 2 தொகுதிகள் என்ற அடிப்படையில் அவர் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தனது பரப்புரை கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இந்த தேர்தல் களம் என்பது 2வது சுதந்திர போர் என்றும் சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போர் என்றும் தனது கருத்தை தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்தார். மிக முக்கியமாக இந்த தேர்தல் என்பது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அல்ல, யார் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு தேர்தல். மாநில உரிமைகளை நசுக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மீண்டும் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பில் வந்துவிடக் கூடாது. அப்படி வந்தால் மாநிலங்களே இருக்காது, சமூக நீதி, இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்திற்கும் ஆபத்து என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக அவர் பதிவு செய்து வருகிறார். அவருடைய ஒட்டுமொத்த பரப்புரை கருத்தின் போது பிரதமர் மோடி அரசாங்கத்தின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் அதிக அளவிலாக நாம் பார்க்க முடிகிறது. அவற்றை கடந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியான பரப்புரை மேற்கொண்டு வந்தார். எடப்பாடி பழனிசாமி பரப்புரையின் போது 2 கூட்டணியையும், குறிப்பாக திமுக கூட்டணியை அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, ஊழல், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் உள்ளிட்டவற்றை முன்வைத்தும் போதை புழக்கம் அதிகரித்து விட்டது. திமுகவோடு தொடர்படுத்தி அவர் தனது விமர்சன கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தார். பாஜக மீதும் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் ஏன் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதில்லை என்ற ஒரு கேள்வி அவர் மீது வைக்கப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக, சில வாரங்களாக அவர் தனது பரப்புரையின் போது பாரதிய ஜனதா கட்சியை, குறிப்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ நடத்தினாலும் இங்கு அவருக்கு வாக்கு கிடைக்காது, தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக எந்தவிதமான நிதி பகிர்வு உள்ளிட்ட முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளாமல் வாக்குகளுக்காக மட்டுமே பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக வெளியிட்ட ஒரு வீடியோ காணொலி பதிவின் போதும் அவர் திமுகவையும் பாஜகவையும் அகற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அவருடைய இந்த பரப்புரை களத்தின் முழக்கமாக தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக இந்த பரப்புரை களத்தில் மேலெழும்பி அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் வலுவான ஒரு கூட்டணியோடு களமிறங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இதுவரை 8 முறை தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார். ஆண்டு தொடக்கத்தின் முதல் நிகழ்வே அவர் தமிழ்நாட்டில் தான் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சில நாட்களுக்கு முன்பாக நெல்லையில் அவர் தனது இந்த பரப்புரை கூட்டத்தின் இறுதி பயணத்தை மேற்கொண்டார் என்பதும் நமக்கு நினைவிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக 8 முறை அவர் பயணத்திற்கு வந்திருக்கிறார். அதில் 6 முறை பொதுக்கூட்டம் உள்ளிட்ட பாஜகவினுடைய அந்த பிரச்சார பொறுப்பிலே அவர் பங்கேற்றிருந்தார். அந்த பொதுக்கூட்டத்தின் போதும் திமுகவை மிக கடுமையாக சாடி தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது என்றும்
தமிழ் மற்றும் தமிழருக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு விரோதமான மனநிலையை கொண்டவர்கள் திமுகவினர். எனவே அவர்களை இந்த தேர்தல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் வரவேற்பளிக்க தொடங்கிவிட்டனர். எனக்கு கிடைக்கும் வரவேற்பால் தமிழக அரசியல் தலைவர்கள், குறிப்பாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் குழம்பி போய் இருக்கின்றனர் என்ற ஒரு கருத்தையும் அவர் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார். அவருடைய பரப்புரையின் போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது திமுகவை கடுமையாக தாக்கி வருகிறார். ஆனால் அதிமுகவை அவர் கடுமையாக தாக்கி பேசுவதில்லை. மாறாக அந்த கட்சியின் தலைவர்களான அமரர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவை புகழ்ந்து திமுகவினர் அவர்களை எப்படியெல்லாம் இகழ்ந்தனர் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதும் நமக்கு நினைவிருக்கலாம். இதேபோல தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். அவரும் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் ஆதரவளிக்க தொடங்கிவிட்டனர் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் முகமறிந்த நன்கு பிரபலமானவர்களாக, ஆளுநராக இருந்தவர்கள் கூட பதவி விலகி மீண்டும் களம் காணக்கூடிய ஒரு நிலையும், சட்டமன்ற குழு தலைவராக இருப்பவர் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் களம் காணக்கூடிய ஒரு வேட்பாளர் பட்டியல் வியூகத்தையும் பாஜகவினர் வகுத்திருக்கின்றனர். அவற்றை கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சியினரோடு கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் களத்தை பாஜக சந்திக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சீமான் தொடர்ச்சியாக தனித்தே களம் கண்டு வருகிறார். இந்த முறையும் அவர் தனித்தே களம் காண்கிறார். கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிடக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தில் உரிய காலத்தில் அவர் அனுமதி பெறாத ஒரு நிலையில் ஒலிவாங்கி மைக் சின்னத்தில் அவர் களம் காணக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. தமிழ்நாடு, புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலுமே தனித்து களம் காணக்கூடிய ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறது. எளிய மக்களின் மாற்றத்திற்கான புரட்சி என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர் மீண்டும் களம் கண்டிருக்கிறார். 2 திராவிட கட்சிகள் மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து தங்களுக்கான ஆதரவை அவர் கோரி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் களத்தில் நாம் பார்த்தோமேயானால் விமர்சனங்கள் அதிகளவில் இருந்ததை பார்க்க முடிகிறது. கடந்த கால சாதனைகள், தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுக ஆட்சி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 3 ஆண்டு கால சாதனைகள் என்று பல விஷயங்களை பட்டியலிட்டு சொன்னாலும் பிரதமர் மோடி அரசு மீண்டும் இந்தியாவில் ஆட்சி அமைத்துவிடக் கூடாது, 1 நிமிடம் எண்ணி பார்த்து வாக்களியுங்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய பரப்புரையின் அம்சம் என்பது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தளவில் 2 கூட்டணி, திமுக கூட்டணி, பாஜக கூட்டணியை தவிர்த்து தமிழ்நாடு உரிமையை நாம் மீட்க வேண்டும், அதற்காக எங்களுக்கு ஆதரவளியுங்கள். 2014 எப்படி மோடியா லேடியா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு எந்த கூட்டணியிலும் சாராமல் செல்வி ஜெயலலிதா அப்போது 37 இடங்களை பெற்றிருந்தாரோ அதே போன்றதொரு பாணியை தற்போது வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு உள்ளிட்ட அனைத்திலும் அவர் கடைபிடித்து வருவதாக அந்த கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். எனவே எங்களுக்கு மக்கள் ஆதரவு அளிப்பர் என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இவற்றுக்கு அப்பால் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் முகாமிட்டு தங்களுடைய பரப்புரை கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றனர். திமுகவை மிக கடுமையாக சாடி அவர்கள் தங்களுக்கான கருத்தை மக்களிடத்திலே முன்வைத்திருக்கின்றனர். திமுக வெர்சஸ் பாஜக என்றே இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் அமைந்திருக்கிறது. எனவே இந்த முறை திமுகவுக்கு மாற்றாக அதிமுக அல்ல, பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் பார்க்க தொடங்கி இருக்கின்றனர். சித்தாந்த ரீதியிலான போர் என்பது தற்போது அரசியல் களத்திலும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். எனவே இந்த தேர்தல் களத்தில் மாற்றம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர்கள் களமிறங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. சீமானும் மாற்றம் என்ற ஒரு வார்த்தையை முன்வைத்தே களமிறங்கி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த 4 முனை போட்டியில் மிக முக்கியமாக 3 போட்டியாளர்கள் களத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆட்சிக்கு யார் வரக்கூடாது என்ற கவனத்தின் அடிப்படையிலும், யார் அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும், மாற்றம் என்ற அடிப்படையிலும் 3 முக்கிய கூட்டணி தலைவர்களும் தங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கை, வாக்குறுதிகள், சாதனைகள் என்பதை கடந்து விமர்சனங்கள் அதிக அளவில் மேலெழுந்த வாரியாக இருப்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது. இந்த விமர்சனங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சேர்ந்திருக்கிறது? கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக தலைவர்கள் வெகு தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில்
தமிழ்நாட்டு மக்கள் யார் பக்கம் நிற்கப் போகின்றனர் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. 2014 மாநில கட்சியான அதிமுக பக்கம் நின்றிருந்தனர். 2019 ஆண்டு திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது, மக்கள் ஆதரவை பெற்றிருந்தது. 39 இடங்கள், புதுவையும் சேர்த்து 40க்கு 39 இடங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. 2014 தேசிய அளவில் மோடி வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக பெரிய வெற்றியை பதிவு செய்திருந்தது. 2019 மோடி மிகப்பெரிய அளவு வெற்றியை தேசிய அளவில் பதிவு பண்ணி இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றியை பதிவு பண்ணி இருக்கிறது. 2024 தேர்தல் களத்திலும் அப்படியான ஒரு நிலை மீண்டும் எதிரொலிக்குமா அல்லது அவற்றை கடந்து மாநில கட்சியான அதிமுகவுக்கு மக்கள் தங்களது ஆதரவை அளிப்பார்களா அல்லது இரண்டு திராவிட கட்சிகளின் கோட்டையாக திகழக்கூடிய தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மாற்றத்திற்கான விதையை இங்கு விதைப்பார்களா, அதற்கான ஒரு ஆதரவு இருக்குமா என்ற மிக முக்கியமான கேள்வி எடுக்கிறது. அதற்கான விடை என்பது நிச்சயம் ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். இந்த பரப்புரை களத்தில் தலைவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை அலசி ஆராய்ந்து மக்கள் நிச்சயம் வாக்களிப்பர். அந்த வாக்களிப்பிற்கான விடை என்பது ஜூன் 4ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். தொடர்ச்சியாக மாலை முரசு தொலைக்காட்சியும் களத்தில் இருந்து செய்தியாளர்கள் அவர்கள் தரக்கூடிய தகவல்கள் மற்றும் பல்வேறு உடனடி தகவல்களையும் நேர்களுக்காக வழங்கி இருக்கிறோம். தொடர்ந்து நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவு தினத்தன்றும் உண்மை தகவல்களை களத்தில் இருந்து செய்தியாளர்கள் உடனுக்குடன் வழங்க இணைந்திருக்கின்றனர். அரங்கில் சிறப்பு விருந்தினர்களோடு இணைந்து நமது கருத்துக்களையும் வரக்கூடிய செய்திகளையும் நேர்களுக்கு வழங்க இருக்கிறோம். அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் நமது தொலைக்காட்சி நேர்களுக்காக செய்திருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தல் களத்தின் செய்திகளை நேயர்கள் தெரிந்து கொள்வதற்காக மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் என்ற கோரிக்கையோடு வரக்கூடிய மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை இனி பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளையும் தொடர்ந்து பார்க்கலாம்.